ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த தவச நாட்களுடைய சிறப்பு கூட்டத்திலே பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு குயவனும் களிமண்ணும் என்கிற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குயவன் படைப்பை படைக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அந்த முதல் வசனமே முழு வேதாகமத்தையும் அதில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம், தம்முடைய குமாரனை அனுப்பினதின் நோக்கம் வானத்தையும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பரலோகத்தின் வாழ்வை நமக்கு காண்பிப்பதற்காகவும், பூமியை என்பது இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையை காண்பிப்பதற்காகவும், இந்த ரெண்டு வாழ்க்கை இருக்குது ஒரு மனிதனுக்கு. ஒன்று பரலோக வாழ்வு, இன்னொன்று பூமியிலே வாழ்கிற வாழ்வு என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், மனுஷனை சிருஷ்டித்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பழகி பெறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே ஒரு குயவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த குயவன் தன் சிந்தையிலே ஒரு பானையை நினைத்து கொண்டு ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணை ஒரு பானையாக உருவாக்குகிறான். அப்படி உருவாக்குகிற பொழுது அவன் கையிலே அந்த மண்பாண்டம் கெட்டு போகிறது. உடனடியாக அந்த மண்ணை எடுத்து அவன் வீசிவிட்டு தன் சிந்தனையிலே இருந்ததான மண்பானத்தை அழித்து விட்டு வேறொரு மண்பானத்தை சிந்தையிலே கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு இன்னொரு மண்ணை எடுத்து அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிற பொழுது ஒரு குயவன் மண்ணை எடுத்து முதலாவது அந்த மண்ணை சுத்திகரிப்பு செய்வான். எந்த ஒரு கல்லு, மண்ணு, வேற ஏதாவது பொருட்கள் அதில் இருக்கும் என்று சொன்னால் அதை சுத்திகரிக்க பண்ணுவான். முதலாவது மண்ணை எடுத்து அதை சுத்திகரிக்க பண்ணுகிறான். இந்த காரியம் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான பாவ அழுக்குகளை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த மண்ணை தண்ணீரில் வைத்தவன் கழுவுவான், அந்த மண்ணை இன்னும் சுத்தம் செய்வான். அது நம் வாழ்க்கையிலே நமக்கு ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கையை நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது பார்க்கிற பொழுது அந்த மண்ணை எடுத்து ஒரு கட்டையை வைத்து அடிச்சு அதை இன்னும் நன்கு பதப்படுத்துவார்கள். அதற்கு பிற்பாடு அக்கினி சுவாலைக்குள் அந்த பொருள் செய்ததுக்கு அப்புறம் அக்கினிக்குள்ளே அனுப்புவார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை நமக்கு குறிக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்கிறது போல நான் உங்களுக்கு செய்வதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த தவச நாட்களிலே நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, இன்னும் ஆண்டவரண்டை நாம் கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சியை தருவதற்காக வருடந்தோறும் ஏதோ ஒரு பண்டிகை போல, இது ஒரு முரண்மையை போல அல்ல. இந்த நாட்களிலாவது என்னுடைய அவயவங்களிலே, என்னுடைய சிந்தனைகளிலே, என்னுடைய செயல்பாட்டில் இருக்கிற பாவ அழுக்குகளை நான் கழுவி விடுவதற்காக, என் தேவ சமூகத்திலே ரட்சிப்பிற்காக நான் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடந்து போக வேண்டும். நான் இன்னும் அந்த ஞானஸ்தானத்தினுடைய அனுபவத்திற்குள்ளே நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட வேண்டும். நான் இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்து போக வேண்டும். களிமண் குயவன் கையில் இருக்கிறது. நீங்களும் நானும் களிமண்ணாய் இருக்கிறோம். நாம் குயவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திற்குள்ளே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே பெரிய ஒரு உயிர் மீட்சி
நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தவச நாட்களிலே களிமண்ணாய் இருக்கிற நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, களிமண்ணாய் இருக்கிற நாம் உம்முடைய கரத்திற்கு வர நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பாவ அழுக்கை என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்விலே ஒரு உயிர்மீட்சி உண்டாக்கும், என் வாழ்விலே ஒரு புதிய ஆண்டவரே அத்தியாயத்தை உண்டாக்கும், என் வாழ்விலே ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கும். மகிமையினாலும் கிருபையினாலும் மகத்துவத்தினாலும் முடிசூட்டி நடத்துங்க. இந்த தவச நாட்களிலே என்னை தருகிற ஆண்டவரே, என்னை முழுவதுமா என்னுடைய கரத்திலே தருகிற ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.